ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்ரோல்மெண்ட் ஐடி வந்து எப்படி வந்து கேன்சல் பண்ணுறதான் பார்க்க போகிறோம். அதாவது வந்து மீஷோவில் வந்து நம்ம எப்படி வந்து ஜிஎஸ்டி நம்பர் இல்லாமலே என்ரோல்மெண்ட் ஐடியை வச்சு நம்ம வந்து செல் பண்ணியிருப்போம் ப்ராடக்ட்டை. ஸோ அந்த என்ரோல்மெண்ட் ஐடியை வந்து எப்படி கேன்சல் பண்ணுறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட என்ரோல்மெண்ட் ஐடி வந்து நம்ம ஆக்டிவில் இருக்கா இன்ஆக்டிவில் இருக்கான்னு செக் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதை எப்படி செக் பண்ணால் சர்ச் டேக்ஸ் பேரில் போய் சர்ச் பேனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து உங்களோட பேன் கார்டு நம்பரை வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை என்ட்ரு பண்ணோடனே உங்களோட ஜிஎஸ்டி நம்பர் மாதிரி தான் உங்களுக்கு காட்டும். இந்த என்ரோல்மெண்ட் ஐடியும் அது ஆக்டிவில் இருக்கா இன்ஆக்டிவில் இருக்கான்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே காமிச்சிடும். உங்களோட பேன் நம்பர் போட்டாலே விசிபிள் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து இன்ஆக்டிவ் பண்ணிட்டேன் அதை. ஸோ முன்னாடி வந்து எனக்கு ஆக்டிவில் இருந்துச்சு, அதை வந்து இப்போ தான் ரீசெண்டாக இன்ஆக்டிவ் பண்ணிட்டேன். அதை எப்படி இன்ஆக்டிவ் பண்ணதை வந்து நம்ம இந்த ஃபுல் வீடியோவாக இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலே கார்னரில் லாகின் ஒரு சிம்பிள் இருக்கும், அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணணும். ஸோ அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும், கொடுத்து லாகின் பண்ணணும். ஸோ இப்போ தான் வந்து நான் லாகினே பண்ண போகிறேன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் லாகின் இஃப் யூ ஆர் லாகின் இன் ஃபார் த ஃபஸ்ட் டைம் கிளிக் அந்த கீழே வந்து கிளிக் ஹியர்னு ஒரு ப்ளூ கலர் ஐக்கான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து போகும். ஸோ அதில் வந்து என்னென்ன ஆப்ஷன் வந்து கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட என்ரோல்மெண்ட் ஐடியும் அண்ட் வந்து பாஸ்வேர்டும். இது எனக்கு எப்படி வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களோட என்ரோல்மெண்ட் ஐடி எப்போ வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிங்களோ அப்போயே வந்து உங்களுக்கு வந்து யூசர் நேமும் அண்ட் வந்து பாஸ்வேர்டும் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம அதுக்கு மெயிலே ரிசீவ் ஆகிருக்கும். ஸோ அந்த இதை வந்து உங்களோட என்ரோல்மெண்ட் ஐடியும் ப்ளஸ் பாஸ்வேர்டும் கொடுத்தோன்னே ஒரு ஓடிபி வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கு வரும். அந்த ஓடிபியை வந்து கொடுத்துட்டு உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து நியூவாக செட் பண்ணிக்கோங்க. உங்களோட நேமே கொடுத்துட்டு பாஸ்வேர்டு வந்து புதுசாக க்ரியேட் பண்ணிடுங்க. ஸோ அதை கொடுத்தோன்னே இப்போ வந்து ஃபஸ்ட்டு இருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சோ அதே இதுக்கு போயிடும். ஸோ இப்போ தான் உங்களோட யூசர் நேம் ஆல்ரெடி செட் பண்ண யூசர் நேமும் அண்ட் வந்து பாஸ்வேர்டு வந்து கொடுத்துட்டு லாகின் பண்ணோன்னே உங்களோட நேம் போட்டு உங்களோட வெல்கம் பேஜே வந்துடும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் நேமும் என்ரோல்மெண்ட் ஐடியும் இருக்கும். ஸோ இதில் வந்து கீழே வந்து வியூ ப்ரொஃபைல்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே உங்களோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸு அண்ட் வந்து பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் இதெல்லாம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பேயர் டைப்பில் வந்து அன்ரிஜிஸ்டர்டு அப்ளிகண்ட்டு அண்ட் வந்து நம்ம டெம்பரரி ஐடி ஸ்டேட்டஸில் வந்து இப்போ ஆக்டிவில் தான் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து கேன்சல் அன்ரிஜிஸ்டர்ட் அப்ளிகண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரீசன் ஃபார் கேன்சலேஷன் இருக்கும். அதில் வந்து நான் டைப் பண்ணுறதை நீங்கள் அப்படியே டைப் பண்ணிடுங்க. ஸோ அதை டைப் பண்ணி முடித்தோடனே உங்களுக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் வித் இவிசின்னு ஒரு ப்ளூ கலரில் ஒரு ஐக்கான் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு வார்னிங் சிம்பிள் வரும். அதில் என்ன போட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா அடுத்து வந்து ரீஆக்டிவேட் பண்ண முடியாதுன்னு போட்டிருக்காங்க. அதில் வந்து நம்ம எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் அண்டு வந்து மெயில் ஐடிக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணோன்னே அதை வந்து வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து வெரிஃபை ஆகும். வெரிஃபை ஆனோடனே இம்மிடியேட்டாக உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்துடும். உங்களுக்கு நார்மல் டெக்ஸ்ட் மெசேஜ்லேயும் அண்டு வந்து இதுலேயே உங்களுக்கு வந்து டெம்பரரி ஐடி ஹஸ் பீன் கேன்சல்னு போட்டு வந்துடும். அண்டு மெயிலுக்கும் வந்து ரிசீவ் ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து இதை வந்து ஓகே கொடுத்து கிளிக் பண்ணோடனே இம்மிடியேட்டாக அந்த ஜிஎஸ்டி போர்ட்டலில் வந்து உங்களோட என்ரோல்மெண்ட் ஐடி வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவில் இருந்தது வந்து இப்போ வந்து கேன்சல்டு ஆகிடுச்சு. ஸோ இப்போ போய் நீங்கள் வந்து உங்களோட ஜிஎஸ்டி போர்ட்டலில் டேக்ஸ் பேயர் டீட்டெயிலில் போய் பேன் கார்டு வந்து செட் பண்ணோன்னே உங்களோட ஜிஎஸ்டி நம்பர் வந்து இன்ஆக்டிவ் தான் காட்டும். ஸோ அதாவது என்ரோல்மெண்ட் ஐடி. ஸோ அவ்வளோ தான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க கைஸ். பை.